இன்னைக்கு வீடியோல நம்ம ஜனநாயகன் அட்வான்ஸ் புக்கிங் சிறை படத்தோட 10வது நாள் வசூல். இது இல்லாம ராஜா சாப் இதுவரை அட்வான்ஸ் புக்கிங்ல ஓவர்சீஸ்ல எவ்வளவு கலெக்ட் பண்ணிருக்கு, அப்புறம் துரந்தர் ஒரு சூப்பர் கலெக்ஷன் எடுத்துக்கிட்டு இருக்கு, ரெட்டத்தலை எப்படி பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு, எல்லாத்தையுமே பார்ப்போம். இன்னும் சில படங்களை பார்க்க போறோம். அதெல்லாம் என்னென்ன படங்கிறத வீடியோக்குள்ள பார்க்கலாம். நேத்து வீடியோல நான் ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சிருந்தேன், ஸ்கிரீன்ல காட்டுறேன் பாருங்க. இதுதான் நிறைய பேர் பேராண்மைன்னு சொல்லியிருந்தீங்க. ஆனா இன்னும் சில பேர் கரெக்டா பதில் சொல்லிட்டீங்க. புதுக்கோட்டையில இருந்து சரவணன் அந்த படம் தாங்க. அதுல மலர்களே மலர்களே அப்படின்னு ஹீரோயினுக்கு ஒரு சாங் இருக்கும். அதுல வரக்கூடிய ஃப்ரேம் தான். இதை கரெக்டா கெஸ் பண்ண முதல் 5 பேர், அவர் பேர் தெரியல, நம்பர் இருக்கு 601 அப்படிங்கிறது. அப்புறம் சமீம் நாசர் அப்படிங்கிறவரு, ஷர்புதீன் கயாசுதீன், சுதாகர், அப்புறம் அருண் பாரதி. இந்த 5 பேர் தான் முதல்ல கரெக்டா கெஸ் பண்ணிருக்காங்க. இன்னைக்கு ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சிருக்கேன். அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கறத கெஸ் பண்ணுங்க, கமெண்ட்ல போடுங்க. நேத்து அனகோண்டா 10வது நாள் சனிக்கிழமை இந்தியாவில் 35 லட்சம், டோட்டலா 7,62,00,000. உலகம் முழுக்க 59.4 மில்லியன் US டாலர்ஸ், 535 கோடி கிட்ட கலெக்ட் பண்ணியிருக்கு. 45 மில்லியன் US டாலர்ஸ் இந்த படத்தோட பட்ஜெட். துரந்தர் நேத்து 30வது நாள். ஸோ இந்தியாவில் 14,10,00,000, உலகம் முழுக்க 17,40,00,000. 911 கோடியே 19 லட்சம் இந்தியாலையும், 1168 கோடியே 90 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. பட்ஜெட் 270 கோடி. 900 கோடிக்கு மேல இந்தியாவில் மட்டுமே கலெக்ட் பண்ணிருக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்தியாலேயே இந்த படம் 1000 கோடியை தாண்டறதுக்கு பாசிபிள் இருக்கு. தூ மேரி மெயின் தேரா தூ மேரி அப்படிங்கிற படம் நேத்து 10வது நாள் இந்தியாவில் 74 லட்சம், உலகம் முழுக்க 90 லட்சம். டோட்டலா 37 கோடியே 89 லட்சம் இந்தியாலையும், 46 கோடியே 79 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 120 கோடி பட்ஜெட். பத்தவே பத்தாது, மோசமான கலெக்ஷன் தான் இந்த செகண்ட் வீக்கெண்டே. இக்கீஸ் அப்படிங்கிற படம் நேத்து 3வது நாள் இந்தியாவில் 5 கோடியே 40 லட்சம், உலகம் முழுக்க 5 கோடியே 55 லட்சம். 18 கோடியே 18 லட்சம் இந்தியாலையும், 18 கோடியே 80 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 60 கோடி இந்த படத்தோட பட்ஜெட். அப்புறம் 45 அப்படிங்கிற கன்னட திரைப்படம் நேத்து 10வது நாள் கர்நாடகாவில் 63 லட்சம், உலகம் முழுக்க 70 லட்சம். 18 கோடியே 91 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணிருக்கு. 35 கோடி பட்ஜெட். இதுவும் பத்தாது. அப்புறம் மார்க் இந்த படத்தோட 10வது நாள் வசூல் கர்நாடகாவில் 84 லட்சம், உலகம் முழுக்க 1 கோடி. 28 கோடியே 87 லட்சம் கர்நாடகாலையும், 32 கோடி உலகம் முழுக்க வசூல் பண்ணிருக்கு. 40 கோடி பட்ஜெட். ஷம்பாலா அப்படிங்கிற தெலுங்கு திரைப்படம் நேத்து 10வது நாள் ஆந்திரா தெலுங்கானால 1 கோடியே 8 லட்சம், உலகம் முழுக்க 1 கோடியே 15 லட்சம். 14 கோடியே 23 லட்சம் இந்த படம் உலகம் முழுக்க வசூல் பண்ணிருக்கு. 10 கோடி பட்ஜெட். ஈஷா அப்படிங்கிற தெலுங்கு படம் நேத்து 10வது நாள் ஆந்திரா தெலுங்கானால 24 லட்சம், உலகம் முழுக்க 29 லட்சம். 8 கோடியே 36 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணிருக்கு. 8 கோடி பட்ஜெட். சாம்பியன் அப்படிங்கிற படம் 10வது நாள் ஆந்திரா தெலுங்கானால 1 கோடியே 25 லட்சம், உலகம் முழுக்க 1 கோடியே 40 லட்சம். 16 கோடியே 50 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணிருக்கு. 40 கோடி பட்ஜெட். அப்புறம் சர்வம் மாயா அப்படிங்கிற மலையாள படம் சரியான கலெக்ஷன் எடுத்துக்கிட்டு இருக்கு. நேற்று 10வது நாள் கேரளாவில் 4 கோடியே 60 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 58 லட்சம், ஓவர்சீஸ்ல 4 கோடி, 9 கோடியே 18 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. டோட்டலா 44 கோடியே 91 லட்சம் கேரளாலையும், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 6 கோடியே 30 லட்சம், ஓவர்சீஸ்ல 42 கோடியே 17 லட்சம், உலகம் முழுக்க 93 கோடியே 38 லட்சம் வசூல் பண்ணியிருக்கு. 15 கோடி பட்ஜெட். இன்னையோட இந்த படம் 100 கோடியா கிடக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு சூப்பர் கலெக்ஷன் வந்துகிட்டு இருக்கு. பார்ப்போம் லைஃப் டைம் இந்த படம் எவ்வளவு கலெக்ட் பண்ணி முடிக்க போகுதுன்னு. அப்புறம் அவதார் ஃபயர் அண்ட் டேஷ் நேத்து 16வது நாள் இந்தியாவில் 7 கோடியே 37 லட்சம், டோட்டலா 220 கோடியே 91 லட்சம் வசூல் பண்ணியிருக்கு. உலகம் முழுக்க இந்த படம் 949 மில்லியன் US டாலர்ஸ், 8540 கோடி கிட்ட வசூல் பண்ணியிருக்கு. இந்த படத்தோட பட்ஜெட் 400 மில்லியன் US டாலர்ஸ். ரெட்டத்தலை இந்த படத்தோட டேட் 10. தமிழ்நாட்டில் 8 லட்சம், உலகம் முழுக்க 9 லட்சம். 3 கோடியே 66 லட்சம் தான் இந்த படம் இதுவரையும் கலெக்ட் பண்ணியிருக்கு. ஒரு மோசமான தோல்வி படமா மீது. 12 கோடி பட்ஜெட். நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை, அதாவது இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமையோட கலெக்ஷன் நாளைக்கு வரும்ல, அதுலயாவது ஒரு இன்க்ரீஸ் இருக்கான்னு பார்ப்போம். ஜனநாயகன் அட்வான்ஸ் புக்கிங், ராஜா சாப் அட்வான்ஸ் புக்கிங், சிறை படத்தோட வசூல், இது எல்லாத்தையும் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா பண்ணிக்கோங்க. லைக் அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அதே மாதிரியே வீடியோவை பார்க்குறவங்க லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க, அதை பண்ணிக்கோங்க. ஸோ சிறை நேற்று 10வது நாள் எப்படிப்பட்ட ஒரு வசூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் 1 கோடியே 97 லட்சம், உலகம் முழுக்க 2 கோடியே 13 லட்சம். 17 கோடியே 45 லட்சம் தமிழ்நாட்டிலையும், 20 கோடியே 14 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 5 கோடி பட்ஜெட். சூப்பர் கலெக்ஷன் எடுத்துக்கிட்டு இருக்குங்க இந்த படம். ஆக்சுவலா இன்னைக்கு இதோட ஒரு நல்ல கலெக்ஷன் வரப்போகுது. எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கே ஒரு 23 கோடி கிட்ட நெருங்கி வரும். ஸோ லைஃப் டைம் கலெக்ஷன் ஒரு 30 கோடி கிட்ட வரதுக்கு பாசிபிள் இருக்கு. ஏன்னா இன்னும் ஒரு நடுவில் ஒரு 5 நாள் 4 நாள் கேப் தான் இருக்கு.
அதுக்குள்ள இந்த படம் எவ்வளவு கலெக்ட் பண்ண போகுது அப்படிங்கிறது தான். ஏன்னா 9ஆம் தேதி ஜனநாயகன் வருது, 10ஆம் தேதி வந்து பராசக்தி, ராஜா சாப் வருது. ராஜா சாப் ஆக்சுவலா 9ஆம் தேதி தான் மற்ற லாங்குவேஜ்ல ரிலீஸ். ஆனா தமிழ்ல மட்டும் 10ஆம் தேதி ரிலீஸ். ஏன்னா அந்த ட்ரெய்லர்லயே 10ஆம் தேதி தான் அவங்க போட்டிருக்காங்க. ஸோ ராஜா சாப் அட்வான்ஸ் புக்கிங்ல எவ்வளவு கலெக்ட் பண்ணிருக்கு ஓவர்சீஸ்ல அப்படின்னா, யூகே அயர்லாந்துல 150K பவுண்ட்ஸ் 1,34,00,000, யூஎஸ்ஏல 420K US டாலர்ஸ் 3,76,00,000, கனடால 60K US டாலர்ஸ் 53,00,000, ஆஸ்திரேலியால 75K ஆஸ்திரேலியன் டாலர்ஸ் 45,00,000. இது இல்லாம ரெஸ்ட் ஆஃப் வேர்ல்டுல 15K US டாலர்ஸ் 13,00,000. டோட்டலா 695K US டாலர்ஸ் இந்த படம் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு ஓவர்சீஸ்ல. டே 1 பிரீமியருக்கு சேர்த்து 6,75,00,000. எனக்கு தெரிஞ்சு நாள் நெருங்க இந்த படத்துக்கு ஒரு பெரிய இன்க்ரீஸ் வரும் அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு ஓவர்சீஸ்ல இந்த படத்துக்குமே பெரிய ஓப்பனிங் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஜனநாயகன் ஆனா ஒரு பெரிய சம்பவம் தான் பண்ணிட்டு இருக்கு ஓவர்சீஸ்ல அட்வான்ஸ் புக்கிங்ல. யூகே அயர்லாந்துல இந்த படம் 390K US டாலர்ஸ் 4,66,00,000, யூஎஸ்ஏல மட்டும் 400K US டாலர்ஸ் 3,58,00,000, கனடால 155K US டாலர்ஸ் 1,39,00,000, ஆஸ்திரேலியால 245K ஆஸ்திரேலியன் டாலர்ஸ் 1,48,00,000, யூரோப் கண்ட்ரீஸ்ல 510K ஈரோ வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு 5,37,00,000, ரெஸ்ட் ஆஃப் வேர்ல்டுல 145K US டாலர்ஸ் 1,30,00,000. டோட்டலா கிட்டத்தட்ட 2 மில்லியன் கிட்ட கலெக்ட் பண்ணியிருக்கு. 1.98 மில்லியன் US டாலர்ஸ் 17,78,00,000 இந்த படம் ஓவர்சீஸ்ல மட்டுமே அட்வான்ஸ் புக்கிங்ல கலெக்ட் பண்ணியிருக்கு. இது இல்லாம கேரளால 1,83,00,000, கர்நாடகால 3,94,00,000, ஓவர்சீஸ்ல 17,78,00,000, உலகம் முழுக்க 23,55,00,000 இந்த படம் வந்து அட்வான்ஸ் புக்கிங்ல கலெக்ட் பண்ணியிருக்கு. இன்னும் ஒரு 4 நாள் நடுவில் இருக்குங்க. பெரிய கலெக்ஷன் எடுக்க போகுது இந்த படம் ஓப்பனிங். அதுவும் இல்லாம விஜய் அவர்களோட கடைசி படம் அப்படிங்கும்போது ஒரு பெரிய ஓப்பனிங் வரப்போகுது. அப்புறம் நேத்து ட்ரெய்லர் வந்ததுக்கு அப்புறம் நிறைய பேர் வந்து இது பகவந்த் கேசரி தான் அப்படிங்கறதுல கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஆனாலும் இந்த ட்ரெய்லரை பார்த்தோன்னா உங்களுக்கு என்ன தோணுச்சு அப்படிங்கறது ஆனஸ்ட் ஒப்பீனியன். உங்களோட நீங்க விஜய் ஃபேனா இருங்க இல்ல விஜய் ஃபேனா இல்லாம இருங்க, உங்களுக்கு என்ன தோணுச்சு அப்படிங்கறத கமெண்ட்ல போடுங்க. இது இல்லாம பராசக்தியோட அட்வான்ஸ் புக்கிங் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இப்ப ஜனநாயகன், ராஜா சாப்பு மாதிரி பராசக்தி ஓவர்சீஸ்ல ஃபுல் ஃபிளெஜா ஓப்பன் ஆகல. ஆனா இதுவரையும் கிட்டத்தட்ட 100K US டாலர்ஸ் கிட்ட ஓவர்சீஸ்ல மட்டுமே கலெக்ட் பண்ணிருக்கு. யூகே, யூஎஸ்ஏ, இன்னும் சில நாடுகள்லாம் சேர்த்து 100K கிட்ட கலெக்ட் பண்ணிருக்கு. கிட்டத்தட்ட 1 கோடி கிட்ட நெருங்கி வந்திருக்கு. வரப்போற நாட்கள்ல எவ்வளோ ஓப்பன் ஆகுது, அதுக்கேற்ற மாதிரி எந்த அளவுக்கு புக் ஆகுதுங்கிறத வரப்போற நாட்கள்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ நீங்க எந்த படத்துக்காக வெயிட் பண்றீங்க, எந்த படத்தை பார்க்க போறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்க. ஸோ இதே மாதிரி ஒரு வீடியோல இதே மாதிரி கலெக்ஷன் ரிப்போர்ட்ல மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.